الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمطلقات يتربصن بأنفسهن ثلاثة قروء. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل سبب ونسب ينقطع إلا سببي ونسبي فإنه باق إلى يوم القيامة. رواه الطبراني أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்வின் எல்லா நிலைப்பாடுகளிலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். சில விஷயங்கள் பலருக்கு தேவைப்படாமல் இருந்தாலும் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி தந்த விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகும். திருமணம் பற்றி பல இடங்களிலே பேசப்படுகிறது, உரையாற்றப்படுகிறது. குர்ஆனிலே, ஹதீஸிலே திருமணத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று விரிவாக அலசப்படுகிறது. எல்லாரும் நம்ம ஆர்வமாக கேட்குறோம். அதே போன்று திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள் என்ன, குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று நாம் பேசுகிறோம், கேட்கிறோம். அதை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம்.
திருமண உறவுக்கு பின்னால் எப்படி சில கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று திருமண உறவு முறிந்ததற்கு பிறகும் சில கடமைகள் இருக்கிறது. அதை பெரும்பாலும் எங்கும் சொல்லப்படுவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருமண பந்தம், திருமண உறவு முறிந்து விட்டது என்று சொன்னால் மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக திருமண உறவு முறிந்துவிட்ட ஒரு பெண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண உறவு முறிந்து போகிறது அப்படின்னா சில பேருக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே அலர்ஜியாக இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது நல்ல விஷயத்தை தான் பேசணும். அதில் எப்படி அப்படி கிடையாது. திருமண உறவு முறிந்து போகிறதுங்கிறது, இப்போ கணவன் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்க, அப்போ அந்த கணவனுக்கும் மனைவிக்குமான திருமண உறவு முறிஞ்சு போச்சு தானே அர்த்தம். அது எப்படி உறவு இருந்துக்கிட்டேவா இருக்கும்? இப்போ கணவன் மௌத்தா போன உடனே திருமண உறவு முறிந்து போகிறது, அல்லது கணவன் விவாகரத்து செஞ்ச உடனே திருமண உறவு முறிந்து விடுகிறது. இந்த ரெண்டு வகையில் ஏதாவது ஒரு வகையில் திருமணத்தினுடைய உறவு முறிகிறது. இந்த திருமண உறவு முடிந்த உடனே பெண் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான வரைமுறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கணவன் மௌத்தா போயிட்டா அல்லது கணவன் தலாக் சொல்லிட்டா பெண்ணு இத்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு தலைப்பு இன்ஷால்லா இத்தா அப்படிங்கிறது தான். ஆனால் இத்தா அப்படின்னு சொல்கிறவன் அது சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் நம்மில் பலருக்கு தெரியாமலே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சொல்லப்படாமலே இருக்கிறது. பெரும்பாலும் எந்த ஜும்மா உரைகளிலும் இத்தாவை பற்றி சொல்வதே இல்லை. நான் என்னைத்தான் குறை சொல்லிக் கொள்கிறேன். இதெல்லாம் அப்போ தேவைப்படும் போது தேவைப்படுறவங்களுக்கு அந்த மசாயில் சொல்லிக்கிட்டா போதும் அப்படின்னு. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி. ஒரு வீட்டில் குர்ஆன் மஜ்லிஸுக்காக உலமாக்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் மௌத்தா இருந்தார். குர்ஆன்லாம் ஓதி துவா ஓத போகிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த அம்மா தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க அந்த பையன் வர்றான். ஹஸ்ரத், இத்தாவுனா என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்கே ஒரு 15-20 நிமிஷம் இத்தாவை பற்றி அவங்க திரைக்கு அப்பால் இருக்க ஹாலில் உட்கார்ந்து அந்த விஷயங்கள் பூரா சொல்லப்பட்டது. அப்போதுதான் நான் உணர்ந்தேன், இத்தா என்பதை பற்றி உலமா சமுதாயம் முஸ்லிம் சமூகத்திலே இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்ற தவறை நான் உணர்ந்தேன். உண்மையாகவே அதை பற்றி யாருமே பேசுவதில்லை, அதை பற்றி சொல்வதில்லை. அது அப்போ யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லிக்கலாம், அது என்ன பெரிய விஷயமா என்று யோசித்து விடுகிறோம். அப்படி கிடையாது. திருமணம் எப்படி ஒரு இபாதத்தோ, திருமணம் முடித்தவுடன் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறைகளை தெரிந்து கொள்வது, பயன்படுத்துவது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று திருமண பந்தம் முறிந்ததற்கு பிறகு மனைவி மேற்கொள்ள வேண்டிய அந்த இத்தாவும் ஒரு இபாதத் தான், ஒரு வணக்கம் தான். அப்படியானால் அதை பற்றி நாம் பேச வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தேவைப்படுவோருக்கு அந்தந்த நேரங்களிலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய தலையாய பொறுப்பு. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வசனம் எப்படி சொல்கிறார்? வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன். வல் முத்தல்லகாத்து, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள், தலாக் விடப்பட்ட பெண்கள், யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன, தங்களை தாங்களே அவர்கள் காத்துக்கொள்வார்கள், எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஸலாஸத குரூஇன், 3 அசுத்த காலங்கள் வரை அவர்கள் காத்திருப்பார்கள். அதுக்கு பேர் தான் இத்தான் பேர். கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு முறிந்தவுடன் மறுமணம் செய்து கொள்ளாமல் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டுமோ அந்த கால அளவுக்கு பெயர்தான் இத்தா என்று பெயர். இந்த இத்தா என்பது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் கிடையாது, சட்டங்களிலே வேறுபாடு இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் எப்படி சொல்கிறான்? வஉலாத்துல் அஹ்மாலி அஜலஹுன்ன
أن يضعن حملهن وأولاة الأحمال أجلهن أن يضعن حملهن. தலாக்கு விடப்பட்ட பெண்ணோ அல்லது கணவன் இறந்து விட்ட பெண்ணோ யாராக இருந்தாலும் அவள் கர்ப்பிணியாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கிற காலம் வரை இதா இருக்க வேண்டும். இப்போ கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் இருக்கணும். ஹம்லஹுன்ன, அவள் பிரசவிக்கிற வரை இதா இருக்க வேண்டும். இப்போ கணவன் காலையில் மௌத்தா போனார், நிறமாத கர்ப்பிணி அந்த அம்மா இருந்துச்சு, சாயங்காலம் குழந்தை பிறந்துருச்சு, இதா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சில நேரங்களில் 10 மாதம் கூட இதா நீடிக்கும், 8 மாதம் இருக்கலாம், 7 மாதம் இருக்கலாம். இப்போ கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தை பெற்றெடுக்கிற காலம் வரை அந்த பெண் இத்தாவிலே இருக்க வேண்டும். இத்தாவில் இருக்கிறதுனா என்னங்கிறது தனியாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், இந்த வார உரையிலேயே வந்துடும். முதல்ல அந்த கால அளவை மட்டும் நினைவுக்காக சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தை பெற்றெடுக்கிற வரை இதா இருக்க வேண்டும். சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்படும். மனைவி மாதாந்திர அசுத்தம் ஏற்படுவதை விட்டும் நீங்கியவளாக இருப்பாள். வயசு கடந்திருக்கும், வயசான கிழவியாக இருக்கும், மாதாந்திர ருது அவளுக்கு ஏற்படுவதில்லை, அல்லது குழந்தையாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கிற நிலையில் கணவனை பிரிந்தால் 3 மாத காலங்கள் இதா இருக்க வேண்டும். வயோதிக பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிறுமியாக இருந்தாலோ கணவனை பிரிந்த நிலை அவர்களுக்கு ஏற்படுகிற போது 3 மாத காலங்கள் இதா இருக்க வேண்டும். ஒரு பெண் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் கணவன் விவாகரத்து செய்துவிட்டால், கர்ப்பிணியாக இல்லை, மாதாந்திர அசுத்தம் அவளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் 3 அசுத்த காலங்கள் அவள் இதா இருக்க வேண்டும். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஹின், 3 அசுத்த காலங்கள். இத்தனை நாளும் குறிப்பில்லை குர்ஆன்ல. பொதுவாக தலாக்கு சொல்லும்போது, தலாக்கு சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் மனைவி அசுத்தமாக இருக்கிற போது சொல்லக்கூடாது. ஷரீஅத் அதை தடுத்திருக்கிறது. மனைவி சுத்தமாக இருக்கிற நிலையில் தான் சொல்ல வேண்டும். அசுத்தமாக இருக்கிறப்ப அவள் ஏற்கனவே தொந்தரவுல மன உளைச்சல் இருப்பாள், அப்போ போய் தலாக்கு சொல்லக்கூடாது. தலாக்கு சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிற போது சுத்தமாக இருக்கிற நிலையில் தலாக்கு சொல்ல வேண்டும். தலாக்கு சொன்னதிலிருந்து 3 அசுத்தங்களை அந்த பெண் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அவளுடைய இத்தா காலம் முடிந்தது என்று அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஸலாஸத குரூஹின், 3 அசுத்த காலங்கள் அவள் இத்தாவிலே இருக்க வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவியை பிரிகிறதுங்கிறது எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. தலாக்கு சொல்றதுன்னு சொல்றோம்ல, விவாகரத்துங்கிறது. விவாகரத்துன்னு சொன்னா முத்தலாக், அது ஒரு தனி தலைப்பு, ட்ரிபிள் தலாக், அது தனியாக ஒரு வாரம் பேசணும். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கணவன் மனைவியை பார்த்து முத்தலாக்குன்னு சொல்லிட்டான், அல்லது ஒரு தலாக்கு சொல்லிட்டான், அல்லது 2 தலாக்குன்னு சொல்கிறான். இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, மனைவியாக விவாகரத்தை கேட்டு பெறுதல். அதுக்கு பேர் ஹுலான்னு பேர். கணவனுக்கு தலாக்கு சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, இவளுக்கு வாழ பிடிக்கலை, நான் உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்கிறான். ஆனாலும் இவ இஷ்டத்துக்கு பிரிஞ்சு போயிட முடியாது. கணவன்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும், நீ என்னை தலாக்கு சொல்லணும். அதுக்கு பேர் ஹுலான் பேர். மனைவி கணவனிடத்திலே விவாகரத்தை கேட்டு பெறுதல் அப்படின்னு அதுக்கு தமிழ் படுத்தலாம். இப்போ முத்தலாக்காக இருந்தாலும், அல்லது ஒரு தலாக்கு 2 தலாக்காக இருந்தாலும், அல்லது மனைவியாக கேட்டு விவாக விடுதலையை பெற்று சென்றாலும், ஹுலாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் 3 அசுத்த காலங்கள் இத்தாவிலே இருக்க வேண்டும். எந்த நிலையில் பிரிஞ்சிருந்தாலும் சரி. சரி, இந்த 3 மாதங்கள் 3 அசுத்த காலங்கள் இத்தாவில் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இத்தா என்பது ஒரு இபாதத். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதனுடைய ரகசியத்தை முழுமையாக அல்லாஹுவே அறிவான். அதில் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள், விற்பன்னர்கள், திருமறையினுடைய தெளிவுரையாளர்கள் பல்வேறு விளக்கங்களை அதில் எழுதியிருக்கிறார். முதலாவது விஷயம்,
மனைவியுடைய கர்ப்பத்திலே சிசு தரித்திருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக. இதுதான் பரவலாக நம்ம எல்லாரும் சொல்கிற கேட்குற தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஆனால் அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரணம் திருமண உறவை கண்ணியப்படுத்துவதற்காக. ஒரு கணவன் மனைவி என்ற திருமண பந்தம் இருக்கிறதே, அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆயிரங்காலத்து பயிர் என்று தமிழில் சொல்வார். அதையும் தாண்டி அது உறவு, சுவனம் வரை தொடர வேண்டிய உறவு. அந்த உறவை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியத்தை இப்போது நீங்கள் குலைக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவு வருகிறது. அந்த பிரிவை சற்று கண்ணியப்படுத்துவதற்காக நீங்கள் இதா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? ஹதீஸில் வருது, கணவனை தவிர வேற யாரை நம்ம பிரிஞ்சாலும் 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுசரிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. எங்கள் அத்தா மௌத்தா போயிட்டாங்க, எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டாங்க, நான் பெற்ற பிள்ளை மௌத்தா போயிடுச்சு, 3 நாள் தான் துக்கம். அதுக்கப்புறம் வழக்கமான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் கணவன் மௌத்தா போகிறா மட்டும்தான் 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படியானால் அது திருமண உறவுங்கிறது எவ்வளவு உயர்தரமான உறவு என்பதைத்தான் உடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்போ இதா என்பது திருமண உறவை கண்ணியப்படுத்துவதற்காக. அது மட்டுமல்ல, ஒரு பெண் இதா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் கட்டாயப்படுத்துகிறது. நீ 3 மாதம் வீட்டுக்குள்ளே இரு, கணவன் மௌத்தா போயிட்டா 4 மாதம் 10 நாள் வீட்டுக்குள்ளே இரு, 3 அசுத்த காலங்கள் வீட்டுக்குள்ளே இரு. ஏன் தெரியுமா இஸ்லாம் சொல்கிறது? அந்த பெண்ணின் மீது எந்த அவதூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அவ சொன்னா கேட்க மாட்டாப்பா, ஊர் ஊரா சுத்துவா, தெரு தெருவா போவா, எல்லா வீட்லையும் ஏறி இறங்குவா அப்படின்னு எவனும் சொல்லிடக்கூடாது. ஷரியத்து சொல்றபடி அந்த பிள்ளை உள்ள இருக்குவார் வீட்டுக்குள்ள அப்படின்னு மக்கள் பேசணும். அந்த பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை காக்கணும். நீ ஒரு 3 மாதம் வீட்டுக்குள்ள தனிமையில் இரு, கணவன் மௌத்தா போயிருந்தா 4 மாதம் 10 நாள் இரு. மார்க்கம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் மனிதர்கள் அவசர புத்தி உள்ளவர்கள். குர்ஆன் சொல்கிறது, குலிகல் இன்சானு மின் அஜல். அவசர புத்திக்காரனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். கணவன் மனைவி என்ற உறவுக்கு மத்தியிலே அவசர கதியிலே ஏதேனும் உணர்வுகள் பொங்கி ஒருவருக்கொருவர் பேசியிருந்தால் கூட சில காலம் அவகாசம் தருகிற போது, தனிமையில் அமர்கிற போது அந்த மனைவி யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கணவன்கிட்ட பேசுகிற இந்த வார்த்தை சரியா தப்பா, நம்ம தப்பு செஞ்சிட்ட மாதிரி தானே தெரியுது. அவளுடைய தவறை உணர்வதற்கான கால அவகாசத்தை இஸ்லாம் தருகிறது. இப்போ இதா என்பது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு இருக்கிறதா இல்லையா என்று சோதிப்பதற்காக, திருமண உறவை கண்ணியப்படுத்துவதற்காக, பெண்ணின் மீது அவதூறை எவரும் வாரி இறைக்கக்கூடாது என்பதற்காக, சம்பந்தப்பட்டவர்கள் தன்னுடைய தவறை உணர்வதற்காக இந்த காலங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது என்று தஃப்சீருல் முனீர் என்ற திருமறையினுடைய தெளிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இதா என்பது கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி திருமணம் முடிச்சாங்க, திருமண ஒப்பந்தம் எல்லாம் நடந்தது, ஈஜாப கபூல்னு சொல்கிறோம்ல, இவங்க மகளை இவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஒப்பந்தம் எல்லாம் நடந்து முடிந்தது. இன்னும் அவர்களுக்கு மத்தியில் தனிமையில் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. அதற்குள்ளாகவே பிரச்சனை வந்துவிட்டது, கணவன் விவாகரத்து செய்து விட்டான். மார்க்கம் சொல்கிறது இதா தேவையில்லை என்று சொல்கிறது. குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நகஹ்துமுல் முஃமினாத்தி ثم طلقتموهن من قبل أن تمسوهن فما لكم عليهن من عدة تعتدونها. நீங்கள் முஃமினான பெண்களை திருமணம் செய்து தலாக்கு விட்டுவிட்டால், அவர்களோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு முன்னர் தலாக்கு விட்டுவிட்டால், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்படியானால் திருமணம் நடந்து முடிந்த உடனேயே விவாகரத்து ஏற்பட்டு விட்டால் இதா என்பது கிடையாது என்பது மார்க்க விதியாகும். இப்போ இதா என்பது பல வழிகளிலே இருக்கிறது. கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தை பிரசவிக்கிற வரை, வயோதிக பெண்ணாக இருந்தால் 3 மாத காலங்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்ணாக இருந்தால் 3 அசுத்த காலங்கள், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடப்பதற்கு முன்னரே விவாகரத்து ஏற்பட்டு விட்டால் இதா தேவையில்லை. இதையெல்லாம் தாண்டி
கணவன் இறந்து போய்விட்டால் அப்போது மார்க்கம் சொல்கிறது 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. கணவன் இறந்துட்டால் 4 மாதம் 10 நாள். அப்பவும் பிரிவு வருதில்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில், திருமண பந்தத்துக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வஅஷரா. யாருடைய கணவன் மௌத்தாயிட்டாங்களோ அந்த பெண்கள் 4 அஷ்ஹுரின் வஅஷரா 4 மாதங்களும் 10 நாட்களும் அவர்கள் இதா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ 4 மாதம் 10 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கு எப்படி வருது? 4 மாதம் 10 நாள்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கேயும் தஃசீரில் எழுதியிருக்கிறார்கள், இந்த 4 மாதம் 10 நாளை நிர்ணயித்தது அல்லாஹ் தான். நம்ம சரியான காரணத்தை துல்லியமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் தஃசீருல் பைலாவி என்று ஒரு நூல் இருக்கிறது, திருமறையினுடைய தெளிவுரை. அங்கே ஒரு அழகான விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அல்லாமா காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். குழந்தை தாயினுடைய கருவறையில் உருவாகக்கூடிய அந்த காலம் முதல் 40 நாட்கள் விந்தணுவாக இருக்கிறது. 2வது 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருக்கிறது. 3வது 40 நாட்கள் அது தசை கட்டியாக மாறுகிறது. மொத்தம் 3 40 நாட்கள். இந்த 3 40 நாளைக்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு உயிர் வருகிறது. அந்த குழந்தைக்கு உயிர் ஏற்பட்டு அதனுடைய அசைவை தாய் உணர்ந்து கொள்வதற்கு சற்றேற குறைய 10 நாட்கள் ஏற்படும். இப்போ மொத்தம் கிட்டத்தட்ட 130 நாட்கள். 40 40 40. இப்போ இந்த 130 நாட்களை தான் 4 மாதம் 10 நாள் என்று மார்க்கம் சொல்கிறது என்று இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறான். 4 மாதம் 10 நாளுங்கிறது 130 நாள் தானே. அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். அது முதலாவது பதில். 2வது, இப்படி ஒரு காரியம் இருக்கிற காரணத்தினால் அநேகமாக ரப்புல் ஆலமீன் இதை கருத்தில் வைத்து சொல்லியிருக்கலாம் என்று அல்லாமா பைலாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். கணவன் மனைவிக்கான உறவு எப்போது முறிந்து போகிறதோ அப்போதும் சில இபாதத்துக்களை பெண்கள் செய்தாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களை விட உயர்ந்தவர், அப்படித்தானே? பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது. உங்களையும் நம்மளையும் மாதிரி சாமானிய சாதாரண மனிதர்களுக்கு நபி அவர்களை ஒப்பிடவே முடியாது. எல்லா செய்தியிலையும் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க மனைவிமார்கள் இதா இருக்கணுமா என்று கேட்டால் இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகும் கூட நபி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்குமான தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவிக்குமான தொடர்பு எப்போது முறிகிறதோ அப்போதுதான் இதா இருக்க வேண்டும். ஆனால் நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் கூட நபி அவர்களுடைய மனைவியின் தொடர்பு அவர்களோடு இருந்து கொண்டே இருக்கிறது. கற்பனையா சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், குல்லு சபபின் வ நஸபின் யன்கதிஉ, எல்லா இரத்த உறவுகளும் எல்லா திருமண உறவுகளும் மரணத்தோடு முடித்து போய்விடுகிறது. அத்தா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் நம்ம அத்தாவை. அவர் மௌத்தா போயிட்டாருன்னா கொஞ்ச நாள் கவலையாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்போம். எல்லாமே மறக்கடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா யாருமே உலகத்தில் வாழ முடியாது. நம்ம பெற்றெடுத்த குழந்தை, பாசமான குழந்தை மௌத்தா போயிருக்கோம். கொஞ்ச நாள் கவலையாக இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையில் போய்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு குழந்தை இருந்துச்சானே ஞாபகம் இருக்காது நிறைய பேர். ஏன்னா ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடுவான். மறதி என்பது ஒரு மிகப்பெரிய வரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போலதான் திருமண உறவுகளிலும் அப்படித்தான். உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்பாங்க. பிரிவினை வந்துருச்சுன்னா அவன் யாரை இவன் யாரும் போய்கிட்டே இருப்பான். யாரும் நினைச்சிட்டு இருக்குது இல்லை. நபி அவங்க சொல்றாங்க, குல்லு சபபின் வ நஸபின் யன்கதிஉ, எல்லா இரத்த உறவும் எல்லா திருமண உறவும் முடிந்து போய்விடும், மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இல்லா சபபி வ நஸபி, எனது இரத்த உறவும் எனது திருமண உறவும் எப்போதும் முடியாது. ஃபஇன்னஹு பாக்கின் இலா யௌமில் கியாமத்தி, கியாமத்து வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தப்ரானிலே இந்த நபி மொழி வருகிறது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதுனால நபி அவர்களுடைய திருமண உறவு முடியாமல் இருக்கிறதுனால நபி அவருடைய வஃபாத்துக்கு பின்னால
உம்மஹாத்துல் மோமினின் என்று சொல்லப்படக்கூடிய நபி அவருடைய மனைவிமார்கள் யாரும் இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பின்னால அவர்களுடைய மனைவியை யாரும் திருமணம் செய்ய முடியாது. ஒரு சஹாபி மௌத்தா போயிட்டாங்க, இத்தாவுடைய காலம் முடிஞ்ச உடனே அவருடைய மனைவியை இன்னொரு சஹாபி கல்யாணம் முடிச்சுக்கலாம், அனுமதி இருக்கு. இப்போ இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் கணவர் மௌத்தா போயிட்டாங்க, மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு பெண் தேவைப்படுது, திருமணம் முடிச்சுக்கலாம் இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களை எவரும் எப்போதும் திருமணம் முடிக்கவே முடியாது. காரணம், அவர்கள் நபி அவர்களுடைய தொடர்பிலே இருக்கிறார்கள், திருமணத்திற்கான மானசீகமான உறவிலே இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தர் எப்படி திருமணம் முடிக்க முடியும்? இதுதான் மார்க்கத்தினுடைய விதி. எனவே நபிமார்களுடைய மனைவியை பொறுத்தளவுக்கு இத்தா என்பது எங்குமே சொல்லப்படவில்லை, அவர்களுக்கு தேவையில்லை. இப்போ இத்தா இருக்கணும்ல. கணவன் மௌத்தா போயிட்டாலோ அல்லது கணவன் தலாக்கு சொல்லிட்டாலோ இத்தா இருக்கணும். இத்தா எங்கே இருக்கிறது? மார்க்கம் சொல்கிறது, கணவனோடு வசித்த அந்த வீட்டிலே தான் இத்தா இருக்க வேண்டும். கணவனோடு எந்த வீட்டிலே இந்த மனைவி வசித்தாலோ அந்த வீட்டிலே தான் இத்தா இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு வழக்கு வந்தது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், அவர்களுடைய சகோதரி பரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பரியாவுடைய கணவர் ஒரு இடத்துக்கு வெளியே போயிருந்தார். அவர்கிட்ட நிறைய அடிமைகள் இருந்துச்சு. அந்த அடிமைகள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த அடிமைகளை போய் தேடி போனார் பரியாவுடைய கணவர். போன இடத்துல அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பரியாவுடைய கணவரை கொலை செஞ்சுட்டாங்க. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, என்னுடைய சகோதரி பரியா, அவருடைய கணவர் மௌத்தாயிட்டாரு, அவள் பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, சொந்த வீடு கிடையாது, சம்பாதிக்கிறதுக்கு எந்த பணமும் கிடையாது, இப்போ நாங்கள் கூப்பிட்டு வந்துடலாமா பரியாவை எங்கள் வீட்டுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. முதல்ல சரின்ட்டாங்க. அபூ சயீதுல் குத்ரி திரும்பி போயிட்டாங்க. போன உடனே திரும்ப கூப்பிட்டாங்க, அபூ சயீத் இங்கே வாங்க. பரியா எந்த வீட்டிலே தன்னுடைய கணவனோடு வாழ்ந்தாரோ அந்த வீட்டிலே அவர் இருக்கட்டும், அவருக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் கணவனுடைய வீட்டிலே தான் இத்தா இருக்க வேண்டிய பெண் இருக்க வேண்டும். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னா உறவினர்கள் அவர்களுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு நம்ம செய்கிறோம். சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விதவைகளை பற்றி, சமுதாயத்திலே நிற்கதியாக நிற்கக்கூடிய கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய விதவைகளை பற்றி இன்னும் நிறைய பேர் நம்ம யோசிக்காமலே இருக்கிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த விதவையின் சகோதரனுக்கு இருக்கிறது, அவருடைய நெருக்கமான உறவினர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று இத்தாவுடைய காலங்களிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் செய்வதை தடை செய்திருக்கிறார். இத்தாவுடைய அந்த காலங்கள் இருக்குல்ல, 3 மாத காலம், அந்த குழந்தை பெற்றெடுக்கிற காலம் வரைக்கும் மறுமணம் செய்யக்கூடாது. மறுமணம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால் திருமணத்தை தூண்டுவதற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? அலங்காரமாக இருக்கக்கூடாது, பார்ப்பவருடைய கண்களுக்கு கவர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நம்மளை அலங்கரித்து கொள்ளக்கூடாது, நறுமணம் பூசாமல் இருக்கணும், பூ வைக்காமல் இருக்கணும். எது? இதாவுடைய காலம் மட்டும்தான். காலபூரம் சொல்லலை. சில பேர் காலபூரம் வெள்ளை ஆடையை அணிவிச்சு பொட்டை அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சு நீ விதவை ஆயிட்ட, கைம்பெண் ஆயிட்ட, உனக்கு ஒன்றுமே லாயக்கு இல்லைன்னு மஜ்லிஸை விட்டு ஒதுக்கிடுவானுங்க. அதை சொல்லலை ஷரியத்து. இதாவுடைய காலத்திலே அடுத்தவர் உன்னை பார்க்கிற போது பெண் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரக்கூடாது. அதனால அந்த 3 மாத காலங்கள் அலங்கரிக்காமல் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, யாருமே சொந்தக்காரங்களும் இல்லை, பைத்துல் மால் போன்ற யாருமே எந்த உதவியும் தரல. இந்த நேரத்தில் மார்க்கம் சொல்கிறது, இத்தாவில் இருந்தாலும் பகல் நேரத்திலே சம்பாதிப்பதற்கு வெளியே செல்லலாம், இரவு நேரத்தில் செல்லக்கூடாது என்று சொல்கிறது. அதே போன்று இத்தாவுடைய காலங்களிலே ஹஜ் உம்ரா போன்ற பயணங்களுக்கு கூட போகக்கூடாது. கணவன் மனைவியும் சேர்ந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க ஹஜ்ஜுக்கு போகிறதுக்குன்ட்டு. ஃப்ளைட் நாளைக்கு போகணுன்னு இருக்கும், கணவன் மௌத்தா போயிடுவார், இந்த அம்மா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஷரியத் சொல்கிறது, நீ ஹஜ்ஜுக்கு போகணும்னு கடமை இல்லை, இதாவில் உட்காரு. ஹஜ்ஜு எப்படி கடமைன்னு மார்க்கம் சொல்லுதோ அதே மார்க்கம் தான் சொல்கிறது இத்தாவில் இருக்க வேண்டும் என்பதும் கடமை என்று. அப்போ மஹரமான ஆண் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. இத்தாவுடைய காலத்திலே உம்ராவுக்கு போகக்கூடாது. புனிதமான இடத்தை பார்க்க போகிறோம், அதெல்லாம் 2வது. முதலில் இத்தா என்ற கடமையை ஆற்ற வேண்டும்.
அதே போன்றுதான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இத்தாவுடைய காலத்தை, இத்தாவுடைய சூழ்நிலையை விளக்குகிற போது இப்படி ஒரு செய்தி சொன்னார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த அறிவிப்பு வருகிறது. ஆரம்ப காலங்களிலே ஷரியத் வருவதற்கு முன்னர் ஐயாமுல் ஜாஹிலியா போன்ற காலங்களிலே இப்படி ஒரு பழக்கம் இருந்ததாம். கணவனை பிரிந்து விட்டால் அந்த பெண்ணை 1 வருடம் வரைக்கும் தனிமைப்படுத்தி பழைய ஆடைகளை அணிவித்து அந்த 1 வருடம் கழித்ததற்கு பிறகு ஆட்டிலோ மாட்டிலோ ஏதோ ஒரு வாகனத்திலே அந்த பெண்ணை அழைத்து வந்து இத்தா முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த அழைத்து வரக்கூடிய நேரங்களிலே அது ஏதேனும் அசுத்தங்களை அந்த மிருகம் வெளியிட்டால் அந்த அசுத்தத்தை எடுத்து அந்த பெண்ணின் மீது வீசி எறியக்கூடிய அவலம் இருந்தது. அந்த அவலங்கள் அனைத்தையும் நீக்கி இத்தாவிற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை நான் தந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. இத்தா என்பது கணவன் இறந்த உடனேயே, கணவன் தலாக்கு சொன்ன உடனேயே ஆரம்பித்து விடுகிறது. அதற்கென்று தனியாக ஒரு சடங்குக்கென்று ஒரு நாள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மௌத்தா போனதுக்கப்புறம் ஒரு 3வது 5வது நாள் சேர்ந்து எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு வீட்டில் திரையை கட்டி நீ இந்தாவில் போய் உள்ளே உட்காரு அப்படிலாம் தேவையில்லை. எப்போ மௌத்தா போனாரோ, எப்போ பிரிவு ஏற்படுகிறதோ அப்போது இருந்து இத்தா ஆரம்பித்து விடுகிறது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். அந்நிய ஆண்களை பார்க்க வேண்டியதில்லை. பெத்த மகனை பார்க்கலாம், தன்னுடைய மகளின் கணவர் மருமகனை பார்க்கலாம், சகோதரனை பார்க்கலாம். இது போன்று திருமணம் முடிப்பதற்கு விலக்கப்பட்ட ஆண்களை சாதாரணமாக பார்க்கலாம். சில கிராமங்களில் கொடுமை நடக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருவாங்க, அந்த ரூமில் ஒரு மூலையில் உட்கார வச்சுருவாங்க. வெளியில் இந்த முச்ச வெளியிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வானம்லாம் தெரிகிற மாதிரி உள்ள இடங்கள்ல அங்கே கூட வரவிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. பூமியை பெண்ணாகவும் வானத்தை ஆணாகவும் கற்பனை செய்வருடைய நிலைதான் அது. பூமாதேவின்னு சொல்கிறான்ல, அப்போ பூமி பெண்ணா, வானம் ஆம்பளையா. இத்தால இருக்கிற பொம்பளை ஆம்பளையை பார்க்கக்கூடாதான். இது எங்கடா இருக்கு? புதுசாக இவங்களா உருவாகிக்கிட்டது. அப்படிலாம் எங்கேயுமே ஷரியத்தில் கிடையாது. மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்கள்